விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது. இதுமாரி எனது வந்து 2 ரெவென்யூ கிராமத்தில் இருக்க 2 வெவ்வேறு கிராமங்களில் எனக்கு கார்டு இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு காட்டில் தான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கார்டு தான் பதிவு பண்ணணும், இன்னொரு கிராமத்தில் இருக்கிறத பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கிளியராக. நான் இப்போ அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் என்ன அப்படிங்கிறத அப்ரூவ் ஆனால் தான் தெரியும். பட் என்னால் ஒரு விஷயம் சுகராக சொல்ல முடியும், அந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு. அது எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ 4-5 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ரூவ் ஆகிடுச்சா, அப்ரூவ் ஆகலையா, எங்கே பெண்டிங் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கிங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். பட் வெளியே பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஓகே, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த கிராமங்களில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறப்ப நம்ம வந்து கிளியராக அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கீழே வரும்போது நம்ம வந்து எந்தெந்த ஏரியாக்கள் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி லாகினில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெச் லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும். ஸோ அது ஃபெச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்ட்ரிக்கு, சேலம் அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணோம். சேலம் சப் டிஸ்ட்ரிக் என்ன, வில்லேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணோம். தலைவாசல் இதில் வந்து வில்லேஜ் பார்ப்போம், இருங்க வருதானே. வில்லேஜ், புனர்வாசல், சர்வே நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, சர்வே நம்பர் நம்ம இதில் என்ட்ரி பண்ணோம்னா கீழே நமக்கு யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க பாருங்கள், செலக்ட் த ஓனர் அண்ட் மாடிஃபையர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓனருடைய பேர் இங்கே ஷோ ஆகிடும். ஷோ ஆனதுக்கப்புறம் நம்ம சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா வந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெச் லேண்ட் டீட்டெயில்ஸ், மறுபடியும் இன்னொரு கார்டு இருக்குது இல்லையா, இன்னொரு வில்லேஜில் அவங்களது வந்து நம்ம ஃபெச் பண்ணோம் இல்லையா, அதற்காக ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக ஃபெச் ஆகும். ஓகேங்களா, அடுத்த வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு, சேலம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெங்கவெளியில் சொல்லியிருக்காங்க. கெங்கவெளியில் தெடாவூர் வில்லேஜில் வந்து உங்களுக்கு வந்து கார்டு, இன்னொரு கார்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து புனல்வாசல், இன்னொன்று கெங்கவெளியில் தெடாவூரில் இருக்கிறது. ஓகேங்களா, தெடாவூரில் அவர் ஒரு சர்வே நம்பர் சொன்னார். அந்த சர்வே நம்பர் நம்ம போட்டு அதில் வந்து ஃபெச் டீட்டெயில் கொடுத்து நம்ம வந்து அந்த ஃபார்மருடைய பேரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, சூஸ் பண்ணால் சூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் ஆகும். பாருங்கள், எல்லாமே சூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இவர் பேரில் என்னென்ன இது ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வந்துடலாம். வெரிஃபை ஆல் லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் இது வந்து தேவையில்லை அப்படின்ட்டாங்க. பட் நான் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சுகராக என்ட்ரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணால் தான் நான் வந்து யாருக்குமே வந்து பண்ணுறதே கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அடுத்தவங்கள ரெவன்யூ, வில்லேஜ் என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இப்போ இ-சைனில் போயிட்டு அவங்க ஃபார்மருடைய ஆதார் நம்பர் நம்ம இதில் என்ட்ரி போடணும். ஃபார்மரோட ஆதார் நம்பர் நம்ம இதில் என்ட்ரி போட்டோம் அப்படின்னா அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு ஓடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா, ஓடிபி வந்து நம்ம ஓடிபி என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒன்று வரும். அந்த ரெசிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிஎஸ்சி சென்டர்ஸில் கொடுப்பாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க காசு வாங்கிட்டு அதை கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணியாச்சு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ரெசிப்ட் வேணுங்கிறவங்க 30 ரூபா கொடுத்து அதை வாங்கி வச்சுக்கிங்க. இல்லை தேவையில்லப்பா அப்ளை ஆகிடுச்சா, ஃபோனுக்கு மெசேஜ் வந்துருச்சா, ஓகே வந்துருச்சு அப்படின்னா விட்ருங்க. ஓகேங்களா, அதனால் அது பிரச்சனை கிடையாது. இந்த காட்டுறேன் ரெசிப்ட்டு பார்த்தீங்களா, ஃபைனலாக அந்த ரெசிப்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த ரெசிப்ட் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வியூ இப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா, முன்னே நம்ம பார்த்தது வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி, அதாவது என்னோடய சிஎஸ்சி ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸு ப்ளஸ் அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸில் பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது சிஎஸ்சியாக இருக்கவங்க பார்த்தாலும் சரி, ஒரு ஃபார்மர் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் எந்த வகையில் பார்த்தாலும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ரூவ் ஆகாத இருக்கோ அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் வரும். இங்கே ரிஜெக்டட் அப்படிங்கிறது ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும். அப்ரூவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
நமக்கு அந்த ஃபார்மர் ஐடி கடைசியாக வந்து கிடச்சிரும். அதான் அப்ரூவலில். வெரிஃபைடு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். வெரிஃபைடு அண்ட் அப்ரூவ்டு அப்படின்னா அவங்க அந்த லேண்டை வெரிஃபை பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸு. ஆட்டோ எக்ஸ்லேட்டட் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்லேட் பண்ணி விட்டுருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்லேட் ஆகிடும். இது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, இல்லை இதுமாரி ஆல்ரெடி கூட்டில் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம கூட்டு பட்டாவில் பண்ணும் போது ஆல்ரெடி அதில் எத்தனை பேர் கூட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஹவு many ஓனர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது காட்டும். ஓகேங்களா? அதை மீறியும் உள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எக்ஸ்லேட் ஆகிடும். இந்த ஆட்டோ அப்ரூவ்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிடும். பிஎம் கிசானில் இருக்கவங்க இவங்க மாரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அப்ரூவ்டு அப்படிங்கிறது ஆகிடுது. ஆட்டோ எக்ஸ்லேட் அண்ட் அப்ரூவ்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்லேட் ஆகிட்டு அங்கே வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அப்ரூவல் வந்து ஆட்டோ எக்ஸ்லேட் அண்ட் அப்ரூவ்ங்கிறாங்க. பார்ஷலி அப்ரூவ்டுனா இப்போ வந்து நம்ம வேற ஒருத்தரோட இதையோ இல்லை வேற ஒருத்தர் பேரில் கூட்டில் இருக்கிறதையோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சர்வே நம்பருக்கு மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து பார்ஷலி அப்ரூவ்டு. ஃபார் நாட் என்ரோல் அப்படின்னா இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலாக வந்த நியூஸஸ். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட்டில் இருக்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்சியில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து இதில் டீட்டெயில் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்மர்ஸ் 2 கிராமத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக வந்து இது புதுசாக பதிவு பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி பதிவு பண்ணவங்களுக்கு இப்போ மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது. எகைன் ஒரு ஆப்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 1 மாதமோ 2 மாதமாக கழிச்சு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. பட் இப்போ புதுசாக பதிவு பண்ணுறவங்க இந்த மெத்தடில் பதிவு பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நண்பரோ தொழிலாரோ ஒருத்தர் நான் ஒரு சிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாத விட்டுட்டேன், மறந்துட்டேன், அதை இப்போ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒன்ஸ் அப்ரூவ் ஆகி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் சிட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எந்த தப்பு நடந்திருந்தாலுமே அதுக்கு ஒரு மாற்று வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வருங்காலங்களில் அதுக்கான மாற்று வழிகளை நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் பதிவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். முக்கியமாக இதில் வந்து நிறையா பேர்த்தோடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா நான் செக் பண்ண வரைக்குமே நிறையா விவசாயிகளோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நானே வந்து பார்த்திங்கன்னா 100-150 ஃபார்மர்ஸ்க்கு பக்கமாக பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஃபார்மர்ஸ்க்கு தான் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. மீதி எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது, வெரிஃபைடில் இருக்குது. இதுமாரி ஏகப்பட்ட ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண வரைக்கும் நான் அப்ரூவ் ஆகாத இருக்குது. அதுக்கப்புறம் நான் 2-3 பேருக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ணவங்களுக்கு நான் அப்ரூவ் ஆகாத பெண்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஒரு ஸ்டேட்டஸில் நின்றுட்டே இருக்கும். ஸோ இது அப்ரூவ் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாத காலங்கள் எடுத்துக்கொள்ளும் போல் தெரியுது இப்போ பார்க்குறப்ப. எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம பிஎம் கிசானில் இருந்தாலும் சரி, இல்லாத இருக்க ஃபார்மராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ எல்லா விவசாயிகளும் தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. பண்ணாத மட்டும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த 10 நாளுக்குள்ளே பண்ணிட முடியுமா, ஐயோ நான் வெளியே இருக்கேனே அப்படிங்கிறலாம் கவலைலாம் வேணாம். ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் ஓடிபி வச்சு பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க, ஒரு கேம்ப் மாதிரி போடுவாங்க. அந்த கேம்பில் நம்ம வந்து மறக்காமல் போய் பதிவு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு போதுமானது. ஓகேங்களா? வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.